அனைவருக்கும் வணக்கம். லீனியர் அல்ஜிப்ரால இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் டூயல் ஸ்பேசஸ். இதுக்கு முந்தின யூனிட் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸ் ஒரு ஃபுல் யூனிட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கந்தளி சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸ்னு இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த பேஸ் இருந்தால் இந்த செகண்ட் யூனிட் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே புரியும். இப்போ இந்த டூயல் ஸ்பேஸோட டெஃபினேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹோமோமார்ஃபிசத்துக்கான டெஃபினேஷன் பார்த்துருவோம். அதாவது ஹோம் ஆஃப் VW இந்த நோட்டேஷனோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருவோம். இப்போ VWன்றது வந்து ரெண்டு வெக்டார் ஸ்பேசஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு எஃப்பாக இருந்துச்சுன்னா தென் நம்ம ஹோம் ஆஃப் VW எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா set of all vector space homomorphism of V into W. அப்போ Vலிருந்து Wக்கு எனி நம்பர் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் போகலாம். அந்த ஹோமோமார்ஃபிசத்தோட கலெக்ஷன் எல்லாமே எடுத்து போகிறது தான் ஹோம் ஆஃப் VW. இது வரைக்கும் நம்ம ஒரு வெக்டர் ஸ்பேஸில் ஒரு எலிமெண்ட் இருந்தால் ஸ்மால் v சொல்லுவோம். டபிள்யூவில் ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா W நம்ம சொல்லுவோம். ஸ்மால் W நம்ம ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் ஹோம் ஆஃப் VWவில் இப்போ ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் VWனாலே இட்ஸ் நத்திங் பட் த மேப்பிங். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துலனா கேபிட்டல் S கேபிட்டல் Tன்ற எலிமெண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ லெட் S and T be any two elements of home of VW, then both are vector space homomorphism of V into W. ஸோ அப்போ நமக்கு இந்த வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்ஃபிசத்தோட டெஃபினேஷன் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த டெஃபினேஷன் இப்போ நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஹோமோமார்ஃபிசம் அந்த ஒரு மேப்பிங் தான் T is from U into V. இங்கே இன்டூ தான் நம்ம சொல்கிறோம். U into Vயாக இருக்குது. இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த டீன்ற மேப்பிங்கை நம்ம என்ன சொல்கிறோம் ஹோமோமார்ஃபிசம் சொல்கிறோம். ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா U1 plus U2 of T equal to U1T plus U2T. அதே போல் alpha U1 of T equal to alpha times U1 of T. ஸோ இப்போ Uவில் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதனோட இமேஜ் வந்து Vயில் இருக்கும். இங்கே மேப் வந்து T இருந்தாலும் U1 of T U1Tன்னு இருக்கும். U2 இருந்தால் U2Tன்னு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த அடிஷன் ஆஃப் 2 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதனோட இமேஜஸ் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கணும். அதே போல் ஆல்ஃபா U1 இருந்துச்சுன்னா அதனோட இமேஜ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்துச்சுன்னா இந்த மேப்பிங்கை நம்ம என்ன சொல்கிறோம் வெக்டார் ஸ்பேஸ் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே போல் இந்த இன்டு மேப்பிங் சொல்லும்போது டொமைன் கோடொமைன். ஸோ இந்த V தான் டொமைன், இது வந்து கோடொமைன். ஸோ Vயில் இருக்க எலிமெண்ட் Wவில் இருக்க எந்த எலிமெண்டெல்லாம் மேப் ஆகுதோ அதனோட கலெக்ஷனை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கலெக்ஷன் அந்த ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் Wவாக இருந்துச்சுன்னா அது இன்டு மேப்பிங். அதுவே V வந்து Wவோட ஃபுல் செட்டோட மேப் ஆகிருந்துச்சுன்னா அது ஆன்டு மேப்பிங். ஸோ இதுதான் அந்த இன்டுக்கும் ஆன்டுக்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம STன்ற ரெண்டு எலிமெண்ட் ஹோம் ஆஃப் VWவில் இருக்குன்னா நமக்கு என்ன அர்த்தம் Sன்றது இஸ் எ ஹோமோமார்ஃபிசம் ஒரு மேப்பிங் ஃப்ரம் V into W. அதே போல் T வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் V into W. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுது அடிஷனை பொறுத்து ஒரு இமேஜுக்கான கண்டிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஸோ இது இந்த ஹோம் ஆஃப் VWக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹோம் ஆஃப் VW இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F. ஸோ வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னா நமக்கு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் ஒரு நான் எம்டி செட் இருந்துச்சுன்னா அது அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். அப்புறம் ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா பிலாங் டு Fனா ஆல்ஃபா இன்ட்டு V பிலாங் டு Vன்றதை வச்சு ஒரு 4 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அது எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த நான் எம்டி செட்டை வந்து வெக்டார் ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹோம் ஆஃப் VWவை வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு ஆப்ரேஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். அடிஷனை பொறுத்து ஒன்று ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து ஒன்று. ஸோ ஹோம் ஆஃப் VW இப்போ தான் நம்ம பார்த்தோம் அது கலெக்ஷன் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் த வெக்டர் ஸ்பேஸ் V into W நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ ரெண்டு எலிமெண்ட் ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் VWவில் எடுக்கிறோன்னா அது STன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனையும் நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். V of S plus T equal to VS plus VT. V of alpha S equal to alpha times VS. இங்கே Vன்றது வந்து பிலாங் டு V. ஏன்னா நான் இங்கே சொன்ன மாதிரி இங்கே VWன்னு சொல்லும்போது V தான் டொமைனாக இருக்கும். V டொமைனாக இருக்கும். W வந்து கோடொமைனாக இருக்கும். சப்போஸ் இங்கே Vன்ற ஒரு எலிமெண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நான் அந்த மேப்பிங் Tன்னு எடுத்தேன்னா இதனோட இமேஜ் நமக்கு எப்படி இருக்குன்னா VTன்னு இருக்கும். சப்போஸ் Vன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது அதே V எலிமெண்ட் இருக்குது ஆனால் நான் மேப்பிங் S எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா STன்னு இருக்கும். ஸோ அப்புறம் VS
விஎஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ எப்போல்லாம் விடி விஎஸ்ன்னு பார்க்குறோமோ அந்த எலமெண்ட்டில் எங்கே இருக்குது, டபிள்யூவில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி, வின்ற எலமெண்ட் வியில் இருக்குது, எஸ் வந்து ஹோமோமார்ஃபிசம், டி வந்து ஹோமோமார்ஃபிசம். அடிஷன் இப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த அடிஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹோமோமார்ஃபிசத்தில் இருக்குன்னு நம்ம அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அதே போல் வி ஆஃப் ஆல்ஃபா எஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் விஎஸ். இந்த வகையில் நம்ம அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனையும் ஹோம் ஆஃப் விடபிள்யூ டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோம் ஆஃப் விடபிள்யூ வந்து எபிலியன் குரூப் அண்டர் ப்ளஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எய்ம். எபிலியன் குரூப்னா 5 கண்டிஷன் பார்க்கணும். அடிஷனை பொறுத்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும், ஐடென்டிட்டி எலமெண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் ப்ளஸ் ட்ரூவாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி எஸ் டீன்ற 2 எலமெண்ட் ஹோம் ஆஃப் விடபிள்யூவில் நம்ம எடுக்கிறோன்னா அந்த அடிஷன் வந்து ஹோம் ஆஃப் விடபிள்யூவில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் ஹோம் ஆஃப் விடபிள்யூ, ஹோமோமார்ஃபிஸோட டெஃபினேஷன் பார்த்தோம். ஹோமோமார்ஃபிஸ்னா இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னு நம்ம பார்த்தோம். அடிஷனை பொறுத்து ஒரு கண்டிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து ஒரு கண்டிஷன். ஸோ அப்போ நம்ம எப்போல்லாம் இந்த எஸ் ப்ளஸ் டி வந்து ஹோமோமார்ஃபிஸில் இருக்குன்னு சொல்கிறோமோ அப்போ இந்த அடிஷனும் அகைனே ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஹோமோமார்ஃபிசம்னா என்ன பண்ணணும், அடிஷனை பொறுத்து ஒரு கண்டிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு கண்டிஷன். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா V1 V2ன்ற எலமெண்ட், நம்ம 2 எலமெண்ட் நம்ம என்ன எடுக்கிறோம், இந்த டொமைன்லேருந்து எடுக்கிறோம். ஏன்னா எந்த ஹோமோமார்ஃபிசம் எடுத்தாலும் டொமைன் V, கோடொமைன் தான் W. ஸோ 2 எலமெண்ட் அந்த Vயில் எடுக்கிறோம். வின்றது பேசிக்காக நமக்கு என்னது, வெக்டார் ஸ்பேஸ். அப்போ இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்கான அந்த எபிலியன் குரூப்கான 5 கண்டிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து 4 ஆக்சியம், இது எல்லாமே இது ஆப்வியஸாக ட்ரூவாக இருக்குன்றது அண்டர்ஸ்டூட் இந்த இடத்துல. ஸோ அப்போ V1 V2ன்ற 2 எலமெண்ட் வியில் இருக்குன்னா அதனோட அடிஷன் ஆஃப் எலமெண்ட்டு கண்டிப்பாக எங்கே இருக்குது, வியில் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன், சின்ஸ் V வந்து இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ். ஸோ நம்மளோட எய்ம் இப்போ இந்த எஸ் ப்ளஸ் டி, அதாவது 2 ஹோமோமார்ஃபிசம் எடுத்திருக்கோம், அதனோட அடிஷனும் ஹோமோமார்ஃபிசம் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எஸ் ப்ளஸ் டி நம்ம ஹோமோமார்ஃபிசம் சொல்லணும்னா ஹோமோமார்ஃபிசத்துக்கான 2 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணும்போது வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி எடுத்துக்கிறோம். அப்போ இதை வச்சு இந்த எலமெண்ட் நம்ம எஸ் ப்ளஸ் இந்த அடிஷன் வந்து ஹோமில் இருக்குன்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது, ஹோம் ஆஃப் விடபிள்யூவில் இருக்கிறது எப்படி நம்ம சிங்கிளாக வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் 2 எலமெண்ட் V1 V2 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறோம் V1 + V2 ஆஃப் எஸ் ப்ளஸ் டி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த V1 + V2 வந்து எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், Vயில் சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வெக்டார் ஸ்பேஸில் இருக்குது. ஓகேவா. அப்போ வெக்டார் ஸ்பேஸில் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள், வின்ற எலமெண்ட் கேபிட்டல் வியில் இருந்துச்சுன்னா V ஆஃப் எஸ் ப்ளஸ் டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், VS + VT. ஸோ அதே டெஃபினேஷன் இங்கே அப்ளை பண்ணலாமா. இப்போ V1 + V2ன்றது எங்கே இருக்குது, கேபிட்டல் வியில் இருக்குது. ஸோ பை அப்ளைங் த ஃபஸ்ட் டெஃபினேஷன் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா V1 + V2 ஆஃப் எஸ் ப்ளஸ் V1 + V2 ஆஃப் டி. அதான் பை டெஃபினேஷன் 1. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இந்த எஸ்ன்றது நமக்கு என்னதுன்னு பாருங்களேன். ஏன்னா எஸ்ஸும் டியும் வந்து 2 எலமெண்ட் ஆஃப் ஹோம் ஆஃப் விடபிள்யூ அப்படின்னா பேசிக்காக எஸ்ஸும் டியும் என்னதுன்னு அர்த்தம், நமக்கு ஹோமோமார்ஃபிசம்னு அர்த்தம். அப்போ ஹோமோமார்ஃபிசம்னா அடிஷனை பொறுத்து ஒரு கண்டிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போது இந்த V1 + V2 ஆஃப் எஸ் நம்ம என்ன எழுதலாம், V1s + V2s. சின்ஸ் என்ன ரீசன், எஸ்ன்றது வந்து ஹோமோமார்ஃபிசம், அதே போல் டியும் ஒரு ஹோமோமார்ஃபிசம் தான். அப்போ V1 + V2 ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னு அர்த்தம், V1t + V2t. ஓகே. ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி இப்போ VT V1t S1tல எங்கே இருக்குது, டபிள்யூவில் இருக்குது. டபிள்யூன்றது என்னது, பேசிக்காக வெக்டார் ஸ்பேஸ். அப்போ 2 எலமெண்ட் டபிள்யூவில் இருந்துச்சுன்னா அதன் அடிஷனும் டபிள்யூவில் இருக்குதுன்னு அர்த்தம். டபிள்யூ வெக்டார் ஸ்பேஸ்ன்றதால அடிஷனை பொறுத்த 5 கண்டிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த 4 கண்டிஷன் எல்லாமே ட்ரூவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துலனா, இது எல்லாம் டபிள்யூவில் இருக்கிற எலமெண்ட்றதால நம்ம என்ன பண்ணலாம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். என்ன ரீசன், V2sன்றது வந்து டபிள்யூவில் இருக்குது, V2tன்றது வந்து டபிள்யூ இருக்குது, W + வந்து எபிலியன் குரூப், கேபிட்டல் W + வந்து எபிலியன் குரூப். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஸோ அந்த V2s + V1tக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி V1t + V2sன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டும் V1s + V1t. ஸோ அகெயின் இந்த டெஃபினேஷன் 1 பாருங்களேன்,
vs plus vtனா இதை நம்ம எப்படி எழுதலாம் v of s plus t னு எழுதலாமா ஸோ அதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அகைன் பை டெஃபினேஷன் 1 தான் ஸோ v1s plus v1tக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் v1 of s plus t the same thing applicable இங்கேயும் ஸோ v2 எழுதுகிற s plus t இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் v1 plus v2 of s plus t equal to v1 of s plus t plus v2 of s plus t வந்திருக்கா ஸோ இப்போ அடிஷனை பொறுத்து நமக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு இப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து இன்னொரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நம்ம இந்த s plus tன்றது எங்கே இருக்குன்னு சொல்லலாம் ஹோம் ஆஃப் vwல இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஹோமோமார்ஃபிசத்தில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக லெட் ஆல்ஃபா பிலாங் டு எஃப் வி பிலாங் டு வி வின்றது வெக்டார் ஸ்பேஸ் ஸோ ஆல்ஃபா இன்ட்டு வி கண்டிப்பாக நமக்கு எங்கே இருக்கும் வியில் இருக்கும் ஸோ வி கேன் கன்சிடர் ஆல்ஃபா வி ஆஃப் எஸ் பிளஸ் டி ஓகே இப்போ டெஃபினிஷன் 1 நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த எலிமெண்ட் வியில் இருக்குது அப்போ வி ஆஃப் எஸ் பிளஸ் டி ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம் விஎஸ் பிளஸ் விடி ஸோ இதை அப்ளை பண்ணனா ஆல்ஃபா விஎஸ் பிளஸ் ஆல்ஃபா விடி ஓகே இப்போ இது பாருங்கள் ஆல்ஃபா விஎஸ்ன்றது எங்கே இருக்கும் டபிள்யூவில் இருக்கும் ஆல்ஃபா விடின்றது வந்து டபிள்யூவில் இருக்கும் டபிள்யூ வந்து இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் இங்கே ரைட் டிஸ்ட்ரிபியூட்டட் லா பிரகாரம் இந்த ஆல்ஃபா ஆஃப் விஎஸ் ப்ளஸ் விடி நம்ம எழுதியிருக்கோம் ஓகே ஸோ அகெயின் பை டெஃபினிஷன் ஒன்று இப்போ இங்கே பாருங்களேன் விஎஸ் ப்ளஸ் விடி இந்த டெஃபினிஷன் தான் விஎஸ் ப்ளஸ் விடினா வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டின்னு எழுதலாமா ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும் ஸோ ஆல்ஃபா ஆஃப் வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் alpha v of s plus t equal to alpha times v of s plus t already first நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருந்தோம் v1 plus v2 of s plus t equal to v1 s plus t plus v2 s plus t அதே alpha v of s plus t equal to என்ன வருது நமக்கு alpha of v of s plus t இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்துச்சுன்னா இந்த s plus t நம்ம எதில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் homomorphism of vw so closure property holds ஒரே ஒரு ஆக்சியம் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம செக் பண்ணியிருக்கோம் இப்போ ஒன் பை ஒன் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அப்போ ஹோமோமார்ஃபிஸில் 3 எலிமெண்ட் எடுத்துக்கணும் ஹோமோமார்ஃபிஸ்ன்றது மேப்பிங் அந்த ஹோமோமில் இருக்க 3 மேப்பிங் வந்து T1 T2 T3ன்னு எடுத்துக்கிறேன் இட்ஸ் மேப்பிங் நத்திங் பட் த ஹோமோமார்ஃபிசம் ஸோ அகெயின் இங்கே எல்லாமே நம்ம இதை கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் v1 ப்ளஸ் v2 இல்லை v ஆஃப் அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம் டிஃபைன் பண்ணி நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ v1 ப்ளஸ் v2 ஆஃப் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ஸோ இந்த எலிமெண்ட் வியில் இருக்குது இப்போ T1 வந்து ஒரு ஹோமோமார்ஃபிசம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரூவ் பண்ணோம் ST வந்து ஹோமோமார்ஃபிஸில் இருந்துச்சுன்னா அதோட அடிஷனாக ஹோமோமார்ஃபிசம் இருக்குது அப்போ T2 ப்ளஸ் T3யும் ஹோமோமார்ஃபிசம் ஸோ டெஃபினேஷனை அப்ளை பண்ணலாமா அந்த ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஸோ இது வியில் இருக்குது இது எஸ்ஸுக்கு பதிலாக இருக்குது இதுக்கு டீக்கு பதிலாக இருக்குது அப்போ விஎஸ் ப்ளஸ் விடி எழுதுகிற மாதிரி இங்கே எழுதியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அகைன் இப்போ பாருங்கள் T1 வந்து ஹோமோமார்ஃபிசம் ஸோ v1 T1 ப்ளஸ் v2 T2 அகைன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு எலிமெண்ட் வியில் இருக்குது T2 ப்ளஸ் T3ன்றது வந்து ஹோமோமார்ஃபிசம் அடிஷன் ஆஃப் எலிமெண்ட் இஸ் அகெயின் ஹோமோமார்ஃபிசம் ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம v1 ப்ளஸ் v2 ஆஃப் T2 ப்ளஸ் v1 ப்ளஸ் v2 ஆஃப் T3 அகெயின் T2ன்றது ஒரு ஹோமோமார்ஃபிசம் T3ன்றது ஒரு ஹோமோமார்ஃபிசம் ஸோ இங்கே v1 T2 ப்ளஸ் v2 T2 ஸோ இங்கே அதே போல் எழுதலாம் இங்கே நம்ம வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கிளப் பண்ணி எழுதலாம் ஆர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ரைட் ஹேண்ட் சைடு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் v1 ப்ளஸ் v2 ஆஃப் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ஸோ அகைன் இந்த சேம் கேட்டகரி இதே போல் அப்ளை பண்ணால் இது ரெண்டும் சேம் ஆன்சர் வருது பாருங்கள் ஸோ அதனால் இது ரெண்டும் ஈக்குவல் நான் எடுத்திருக்கேன் ஸோ v1 ப்ளஸ் v2 ஆஃப் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ஈக்குவல் டு v1 ப்ளஸ் v2 ஆஃப் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ஸோ ரெண்டுமே சேம் எலமெண்ட்றதால இந்த ரெண்டு மேப்பிங்கும் சேமாக இருக்கும் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இந்த இடத்துல அந்த v1 v2 எடுத்துகிட்டு நீங்கள் எழுதுனா நம்ம என்ன எழுதலாம் ஸோ which implies T1 plus T2 plus T3 equal to T1 plus T2 plus T3 இங்கே எங்கே இருக்குது இந்த T1 T2 T3 belong to home of VW ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகிடுச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அடிஷனை பொறுத்து இருக்கிற ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஸோ இங்கே ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஜீரோவை டிஃபைன் பண்ணுறோம் லெட் ஜீரோ இஸ் ஃப்ரம் ஏன்னா இப்போ இந்த ஜீரோன்ற எலிமெண்ட் ஹோமோமார்ஃபிஸில் இருக்கா நம்ம பார்க்கணும்
ஸோ சின்ஸ் 0 பிலாங் டு ஹோமோமார்ஃபிசம் VW ஏ அப்படின்னா V0 ஈக்குவல் டு 0 நம்ம டிஃபைன் பண்ணலாம். வின்றது என்னது நமக்கு வெக்டார் ஸ்பேஸ். அப்போ V இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0ன்ற ஒரு ரிசல்ட் ஆல்ரெடி வெக்டார் ஸ்பேஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதே போல் Wன்றது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ். அங்கே கண்டிப்பாக எபிலியன் குரூப் அண்டர் ப்ளஸ். ஸோ 0ன்ற எலமெண்ட் அதில் இருக்குது. ஸோ அப்போ 0 பிலாங் டு ஹோம் ஆஃப் VWன்றது வந்து ஆப்வியஸ். ஓகே, ஸோ அப்போ 0ன்ற ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஏன்னா இது வந்து ஹோமோமார்ஃபிசம் சொல்கிறதுல அது ஒரு மேப்பிங் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். லெட் 0 இஸ் ஃப்ரம் V to W be the identity function or home of VW, then V0 equal to 0. இந்த இடத்துல இருக்க 0ன்றது 0 element of W. அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 0ன்றது வந்து இங்கே இருக்கிறது. சாரி, இந்த 0ன்றது இந்த 0 ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் அது. ஸோ V0 equal to 0 நம்மளால் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சிடர் V of S plus 0 பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மேப்பிங் ஒரு எஸ்ன்ற எலமெண்ட் இதில் இருக்குன்னா S plus 0 equal to Sன்னு சொல்லணும். அதே போல் 0 plus S equal to S நம்ம சொல்லணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. ஒரு மேப்பிங்க்கு வந்து நம்ம சொல்லும்போது அதோட இமேஜ் வச்சு தான் நம்ம எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே பண்ணுறது எல்லாமே பாருங்கள், S plus Tன்னு ஒரு மேப்பிங்னா அந்த இமேஜ் வச்சு தான் அந்த எலமெண்ட்டாக V of S plus Tன்னு அர்த்தம், இமேஜ் ஆஃப் V அண்டர் S plus Tன்னு அர்த்தம். அதை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எலமெண்ட் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ V of S plus 0 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். Vன்றது என்னது, கேபிட்டல் Vயில் இருக்க ஒரு எலமெண்ட். Sன்றது ஒரு ஹோமோமார்ஃபிசம், 0ன்றது ஒரு ஹோமோமார்ஃபிசம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், பை டெஃபினேஷன் 1 அப்ளை பண்ணி Vs plus V0ன்னு எழுதலாம். ஸோ இப்போ தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். V0 இஸ் நத்திங் பட் 0. ஸோ Vs plus 0. இப்போ எனக்கு சொல்லுங்களேன், இந்த Vs எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். Vs வந்து Wவில் இருக்கிறது, கரெக்டாக? ஏன்னா வீன்ற எலமெண்ட் வீல எடுக்கிறோன்னா எஸ்ன்றது மேப்பிங் V to W தான் நமக்கு போகுது. அப்போ V0ன்றது Wவில் இருக்குது. அப்போ இந்த 0ன்றது ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் W. அப்போ Vs plus 0 is nothing but Vs, this element in W. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ V of S plus 0 equal to Vs சொல்லியிருக்கோம். இந்த சேம் பேட்டர்னில் V of 0 plus S equal to Vs ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா V of S plus 0, 0ன்றது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் equal to V of 0 plus S equal to Vs. ஸோ எல்லாத்துலேயும் இந்த Vன்ற இதெல்லாம் மேப்பிங் இல்லையா. ஸோ இங்கே Vன்ற எலமெண்ட் சேமாக இருக்கிறதுனால இந்த மேப்பிங்கில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இம்ப்ளைஸ் S plus 0 equal to 0 plus S equal to S for every S belong to home of VW. So that is identity element exists in home of VW. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அடிஷனை பொறுத்து இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். அப்போ எஸ்ன்ற ஒரு மேப்பிங் ஹோம் ஆஃப் VWவில் இருக்குன்னா மைனஸ் எஸ்ன்ற எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். For S belong to home of VW, let minus S be defined by V of minus S equal to minus of Vs. இந்த மைனஸ் 1 இன்ட்டு எஸ் அந்த மாதிரி அந்த ஸ்கேலார் வச்சு பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ V of minus S equal to minus of Vs. இப்போ அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும், இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா S ப்ளஸ் ஆஃப் மைனஸ் எஸ் வந்து 0 வருதுன்னு நம்ம சொல்லணும். அப்போ சும்மா S ப்ளஸ் ஆஃப் மைனஸ் எஸ் எடுக்க முடியாது. அப்போ அதோட இமேஜ் வச்சு தான் நம்ம பேச முடியும். அப்போ V ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்து தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ எதை கன்சிடர் பண்ணுறோம், V ஆஃப் S ப்ளஸ் ஆஃப் மைனஸ் எஸ்ஸை கன்சிடர் பண்ணுறேன். எஸ்ன்றது ஒரு மேப்பிங், மைனஸ் எஸ்ன்றது ஒரு மேப்பிங். ஸோ டெஃபினிஷன் 1 பிரகாரம் இந்த V ஆஃப் S ப்ளஸ் T ஈக்குவல் டு VS ப்ளஸ் VT சொல்கிறோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும், VS ப்ளஸ் V ஆஃப் மைனஸ் எஸ். ஸோ V ஆஃப் மைனஸ் எஸ்ன்றது அது ஸ்கேலார் மைனஸ் 1 இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் VS. ஓகே, ஸோ இது Wவில் இருக்க ஒரு எலமெண்ட், அதனோட Wவில் இருக்கிற இன்வெர்ஸ் எலமெண்ட். ஸோ அது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 0. 0ன்றது வந்து என்னது நமக்கு 0 எலமெண்ட் இன் W. அந்த 0 எலமெண்ட் இன் W எப்படி எழுதலாம்னா V0ன்னு இப்போ தான் டிஃபைன் பண்ணோம் இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டில். ஸோ அதுதான் V0ன்னு எழுதியிருக்கோம். ஸோ V ஆஃப் S ப்ளஸ் ஆஃப் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு V0 வருது. சிமிலர்லி V ஆஃப் மைனஸ் எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு V0 நம்ம சொல்லலாம். ஸோ for every S belong to home of VW, there exists minus S belong to home of VW such that S plus of minus S, ஏன்னா இங்கே V இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு ரிமைனிங் மேப்பிங்கை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். So S plus of minus S equal to 0 which is equal to minus S plus S. So therefore inverse exists. So அடுத்தது நம்ம சொல்ல போகிறது commutative property. நம்ம இது கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் பேசிக்கான விஷயங்கள் நம்ம பண்ணுறதுனால இப்படி தான் இருக்கும், அது பண்ணி தான் ஆகணும். ஓகே,
ஸோ அடுத்தது நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் எஸ்ன்னு சொல்லணும். நம்ம வெறுமனே எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் எஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டியை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் டி ப்ளஸ் எஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ லெட் வி பிலாங் டு பி, வி ஆர் கோயிங் டு கன்சிடர் வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி. ஸோ வின்ற எலமெண்ட் வியில் இருக்குது, எஸ் ப்ளஸ் டி வந்து ஹோமோமார்ஃபிசம் இல்லை அந்த டெஃபினிஷன் 1 நம்ம அப்ளை பண்ணும்போது விஎஸ் ப்ளஸ் விடின்னு எழுதுகிறோம். இப்போ விஎஸ்ன்றது எங்கே இருக்குது, டபிள்யூவில் இருக்க ஒரு எலமெண்ட், விடியும் எங்கே இருக்குது, டபிள்யூவில் இருக்கிற அனதர் எலமெண்ட். அப்போ டபிள்யூன்றது வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்ஃபிசம். ஸோ டபிள்யூ ப்ளஸ் வந்து எபிலியன் குரூப், எபிலியன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அப்போ விஎஸ் ப்ளஸ் விடியை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி விடி ப்ளஸ் விஎஸ்ன்னு எழுதலாம். ஓகே, அகைன் இந்த டெஃபினிஷன் 1 அப்ளை பண்ணும்போது வி ஆஃப் டி ப்ளஸ் எஸ்ன்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். டெஃபினிஷன் 1 ரிவர்ஸில் ரைட் டு லெஃப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் என்ன வந்திருக்கு, வி ஆஃப் டி ப்ளஸ் எஸ் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் எலமெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் எஸ், ஹென்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ். ஸோ எது எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம், ஹோம் ஆஃப் விடபிள்யூ வந்து ப்ளஸ்ஸை பொறுத்து எபிலியன் குரூப். ஜென்ரலாக அந்த நான் எம்டி செட்டுக்கு பதில் இந்த ஹோம் ஆஃப் விடபிள்யூ இருக்குது. செட் ஆஃப் ஹோல் மேப்பிங் தானே எடுக்கிறோம். அப்போ இதுதான் இந்த இடத்துல நமக்கு செட்டு. ஓகே, ஸோ கமா அடிஷன் வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கோம். இது எபிலியன் குரூப்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அந்த 4 ஆக்சியம் ஹோமோமார்ஃபிஸில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ 2 ஸ்கேலார்ஸ் எஃப்ல எடுத்துக்கிறோம், 2 எலமெண்ட்டை வந்து ஹோம் ஆஃப் விடபிள்யூவில் எடுக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 எலமெண்ட் எஸ் அண்ட் டி இஸ் நத்திங் பட் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் வி டு டபிள்யூ. ஸோ நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோன்னா வி ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் எஸ் ப்ளஸ் டி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த எஸ் ப்ளஸ் டி வந்து ஹோமோமார்ஃபிசம்னு ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ வி ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னா பை த டெஃபினிஷன் 2 இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு இதனோட ஸ்டார்டிங்கில் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். வி ஆஃப் ஆல்ஃபா எஸ் என்ன வரும், ஆல்ஃபா டைம்ஸ் விஎஸ். ஸோ இப்போ வி ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் இது வந்து ஹோமோமார்ஃபிசம், ஏன்னா அடிஷன் இஸ் ஆல்சோ இயர் ஹோமோமார்ஃபிசம்னு ஃபர்ஸ்ட் ஆக்சியமில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ஆஃப் வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி. ஓகே, இப்போ வெளியே இருக்க ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். இது பாருங்கள், பை டெஃபினிஷன் 1 ஸோ வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி நம்ம என்ன பண்ணலாம், விஎஸ் ப்ளஸ் விடி. ஓகே, ஸோ இப்போ விஎஸ்ன்றது என்னென்னு பாருங்கள், விடின்றது பாருங்கள், இதெல்லாம் டபிள்யூவில் இருக்கிறது. டபிள்யூன்றது அகெயின் வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கான ஆக்சியம்ஸ் ட்ரூ. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா டைம்ஸ் விஎஸ் ப்ளஸ் ஆல்ஃபா டைம்ஸ் விடி. ஓகே, அகெயின் இந்த டெஃபினிஷன் இப்போ ரிவர்ஸில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா ஆஃப் விஎஸ் எப்படி எழுதலாம், விஎஃப் ஆல்ஃபா எஸ் எழுதலாம் இல்லையா, அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ரெண்டுத்துலேயும். ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயும் விவி இருக்கிறதுனால அகெயின் பை டெஃபினிஷன் 1 உங்களுக்கு ரிவர்ஸில் எழுதுகிறோம். விஎஸ் ப்ளஸ் விடினா நம்ம எப்படி எழுதலாம்னா வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி. ஸோ இதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வி ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு வி ஆஃப் ஆல்ஃபா எஸ் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ஸோ வின்றது எலமெண்ட், ஸோ அதை ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இது ரெண்டும் மேப்பிங். ஸோ ஆல்ஃபா ஆஃப் எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா எஸ் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு ஆக்சியம் ப்ரூவ் பண்ணியாச்சு, இன்னும் 3 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ வி பிலாங் டு வி, அந்த ஆல்ஃபா பி வந்து எஃப்ல இருக்கிறதுனால அந்த அடிஷனல் எஃப்ல இருக்குது. ஸோ வி ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் எஸ் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், அகெயின் அந்த செகண்ட் டெஃபினேஷன் அப்ளை பண்ணுறோம். என்ன செகண்ட் டெஃபினேஷன், வி ஆஃப் ஆல்ஃபா எஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஆல்ஃபா ஆஃப் விஎஸ். அப்போ எஸ் வந்து ஹோமோமார்ஃபிசம் இருந்து அந்த மாதிரி பண்ணலாம். அது இப்போ எஸ் ஹோமோமார்ஃபிசம். இந்த ஆல்ஃபா பீட்டா ஸ்கேலார் சொல்லும்போது அதனோட அடிஷனல் ஸ்கேலார் தான் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் விஎஸ். இந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் விஎஸ். இப்போ விஎஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள், டபிள்யூவில் இருக்க எலமெண்ட் இல்லையா. அப்போ டபிள்யூவில் இருக்கும்போது டபிள்யூ வந்து வெக்டார் ஸ்பேஸ்ன்றதால ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் ட்ரூ. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ஆஃப் விஎஸ் ப்ளஸ் பீட்டா ஆஃப் விஎஸ். அகெயின் இந்த டெஃபினேஷனை லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த ஆல்ஃபா ஆஃப் விஎஸ் எப்படி எழுதலாம், வி ஆஃப் ஆல்ஃபா எஸ். இங்கேயும் பீட்டா ஆஃப் விஎஸ் வி ஆஃப் பீட்டா எஸ் எழுதலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் விவி இருக்கிறதுனால பை அப்ளைங் ஃபஸ்ட் டெஃபினிஷன் 1 என்னது நமக்கு, வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு விஎஸ் ப்ளஸ் விடி இல்லையா. இங்கேயும் ரைட் டு லெஃப்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ விஎஸ் ப்ளஸ் விடி நம்ம எப்படி எழுதலாம், வி ஆஃப் எஸ் ப்ளஸ் டி. ஸோ வி ஆஃப் ஆல்ஃபா எஸ் ப்ளஸ் வி ஆஃப் பீட்டா எஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா வி ஆஃப் ஆல்ஃபா எஸ் ப்ளஸ் பீட்டா எஸ். ஸோ பாருங்கள், லெஃப்ட் இங்கே இருக்குது, ரைட் இங்கே இருக்குது. வின்றது எலமெண்ட் பிலாங் டு வி. ஸோ அதை எடுத்துட்டோன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல், அதாவது மேப்பிங் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எஸ் ப்ளஸ் பீட்டா எஸ். ஸோ அடுத்தது
V of alpha beta of S. இப்போ alpha beta belong to Fனா அதோட ப்ராடக்ட்டும் belong to F. ஸோ அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். அகெயின் the same definition. V of alpha Sனா alpha of Vs எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே போல் alpha betaன்றது ஸ்கேலான்றதால அந்த ப்ராடக்ட்டும் ஸ்கேலார்ஸ். ஸோ alpha beta of Vs. இப்போ பாருங்கள், பீட்டான்றது ஸ்கேலார் இல்லையா? ஆல்ஃபா பீட்டான்றது ஸ்கேலார், எல்லாமே எஃப்ல இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ட்ரூ. விஎஸ் வந்து எங்கே இருக்குது? டபிள்யூவில் இருக்குது. அதெல்லாம் வெக்டார் ஸ்பேஸ். ஸோ இது எப்படி எழுதுறோன்னா ஆல்ஃபா ஆஃப் பீட்டா வி ஆஃப் எஸ். ஸோ இப்போ இந்த பீட்டா வியில் நம்ம என்ன பண்ணலாம்? வி ஆஃப் பீட்டா எஸ் கிளப் பண்ணிக்கலாம் இல்லையா? அகைன் இந்த டெஃபினிஷன் தான், அதை தான் எழுதியிருக்கோம். 2 வாட்டி திருப்பி திருப்பி அதே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள், இது ஸ்கேலார், இது வெக்டார், இது மேப்பிங். ஸோ இப்போ இந்த வெக்டார் ஸ்கேலாரில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். Again by the same definition, vector scalar mapping. Okay, so vector scalar mapping interchange பண்ணி எழுதிருக்கும். So v of alpha beta of s equal to v of alpha of beta s. So vன்றதை விட்டுட்டா அந்த ஃபங்க்ஷனில் ஈக்குவேட் பண்ணும்போது alpha beta times s equal to alpha times beta s. அதே போல் 1ன்றது வந்து belong to f. fல இருக்க multiplicative ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ v into 1s. அப்போ 1ன்றது என்னது உங்களுக்கு? எஃப்ல இருக்கிறதுல இது ஸ்கேலார். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 1 of vs. ஸோ 1ன்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்றதால அதை மல்டிபிள் பண்ணால் அந்த ரிமைனிங் எலமெண்ட் அப்படியே தான் வரும். ஸோ 1 into vsனா vs. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், v of 1 into s equal to vs. இங்கே 1ன்றது வெறும் 1 கிடையாது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இன் த ஃபீல்டு f. ஓகே, ஸோ வின்ற எலமெண்ட் விட்டுட்டு இந்த 2 மேப்பிங் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 into s equal to s. ஸோ எல்லாம் அந்த 9 ஆக்சிமே ட்ரூ ஆகிட்டதால் நம்ம என்ன சொல்லலாம்? The home of VW is a vector space homomorphism. Hence proved. ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம் அடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போல்லாம் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அப்போ அங்கே ஒரு பேசிஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த ஹோம் ஆஃப் விடபிள்யூவோட பேசிஸ் என்ன, அதோட டைமென்ஷன் என்னன்னு பார்க்குறது தான் அடுத்த தியரம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.